பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் காலமானார். உடல் நலக்குறைவின் காரணமாக 56 வயதான பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் சென்னை 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றியவர் பீலா வெங்கடேசன். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்களை பகிர்ந்துக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேஷ் சற்று நேரத்திற்கு முன்பாக தனியார் மருத்துவமனையில் உடல்நலம் குறைவின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். தற்பொழுது அவர் எரிசக்தி துறையினுடைய செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய பீலா வெங்கடேஷ் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேலாக மருத்துவ சிகிச்சையிலேயே இருந்து வந்திருந்த பீலா வெங்கடேஷ் உடல்நலக் குறைவின் காரணமாகவும் சிகிச்சை பலனின்றியும் இன்றைய தினம் தனியார் மருத்துவமனையில் காலமாகி இருக்கிறார். அதாவது கடந்த தமிழக அரசினுடைய பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்திருந்த பீலா வெங்கடேஷ் தற்பொழுது எரிசக்தி துறையினுடைய செயலராக இருந்து வருகிறார். அதிலும் குறிப்பாக பல்வேறு முக்கிய செயல்களிலும், அதாவது 2019 முதல் 20 வரை தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறையின் செயலராக இருந்து வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கொரோனா காலத்தில் பல்வேறு முக்கிய பணிகளிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதன் பிறகு பத்திரப்பதிவு துறையினுடைய செயலராகவும் இருந்து வந்திருக்கிறார். அதன் பிறகு மீன்வளத்துறை திட்ட இயக்குனர் மற்றும் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையினுடைய ஆணையராகவும் இருந்து வந்திருக்கிறார். அதே போன்று ஒன்றிய அரசினுடைய கைத்தறி ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலினுடைய இயக்குநராகவும் இருந்து வந்திருக்கிறார். அதாவது தமிழகம் மட்டுமில்லாமல் ஒன்றிய அரசினுடைய துறைகளிலும் அவர் செயலாற்றி இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து வரக்கூடிய அவர் 56 வயதில் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பீலா வெங்கடேஷ் இன்றைய தினம் அந்த உடல்நலக் குறைவின் காரணமாக தனியார் மருத்துவமனையில் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். அவர் உயிரிழந்த அந்த நேரம் அல்லது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த சிகிச்சைகள் குறித்து தனியார் மருத்துவமனையான அப்போலோ மருத்துவமனையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரைன் டியூமர் என்று சொல்லக்கூடிய அந்த நோயின் காரணமாக சிகிச்சை பெற்றிருந்ததாகவும் மருத்துவமனையிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் விரைவில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அந்த தகவல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.